வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து தூதுவளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த தூதுவளை வந்து சித்த மருத்துவத்தில் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தீராத சளி, இருமல், நெஞ்சில் வந்து ஈழை கட்டிகிட்டு இருக்கு அப்படின்றவங்க இதை உள்ளுக்கு எடுத்துக்கலாங்க. உள்ளுக்கு எடுக்கும்போது புளி, உப்பு, காரம் இது சேர்க்கக்கூடாது. இதை பச்சையாக அரைச்சி கூட அப்படியே இதை வாயில் போட்டு முழுங்கிடலாம். இல்லைனா இது கஷாயம் வச்சு சாப்பிட்லாம், சூப்பு வச்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் உணவுகளே வந்து பார்த்திங்கன்னா இது சட்னி மாதிரி எடுத்துக்கொள்ளலாங்க. மெயினான விஷயம், புளி, காரம், உப்பு சேர்த்தோம்னா இதனுடைய மருத்துவ குணங்கள் குறையும். அதனால் அதை தவிர்க்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இது நல்லா இதை அரைச்சி வெளிப்பத்தாவும் போடலாங்க. நெஞ்சில் வந்து ஈழை கோத்துட்ருக்கு, சளி இருக்குது அப்படின்னா இது நல்லா அரைச்சி என்ன பண்ணலான்னா நெஞ்சு மேலே பத்தா போட்டோம்னாலும் சளி இஸ்திரும், உள்ளுக்கு சாப்பிடும் போதும் சளி இஸ்திருங்க. இது நல்லா முள் வந்து தொடவே முடியாது. இது சேஃப்டிக்கு முள் பயங்கரமாக இருக்கும். இது தோசையிலுமே கலந்து சாப்பிட்லாங்க. சளி இரும்பல் இருக்கிறவங்க, தீராத சளி இரும்பல் இருக்கிறவங்க அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக இது வந்து நேச்சுரலாக குணமாக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மருந்துனே சொல்லலாம்.